வழங்குகிறீர்கள். இந்த மதிப்பிற்குரிய விருதை நாம் அனைவரும் அவரோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டுதான் இங்கு இருக்கிறோம். நண்பர்களே, இங்கு பல விஷயங்கள், அதாவது விஸ்வநாதன் அவர்கள் ஆற்றக்கூடிய பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணி என்பதை நினைவு வரக்கூடிய வகையில் இந்த துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை நண்பர்கள் இங்கே பேசினார்கள். பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத நம்பிக்கை தான் அது. அதாவது கடவுள்கள் மனிதர்களை படைத்தார்கள், ஆனால் மனிதர்கள் தான் கடவுள்களை படைத்தார்கள். நாம் காண்கிற அத்தனை கடவுள்களின் உருவமும் ஓவியர்களால் உருவாக்கப்பட்ட உருவம். இந்த ஓவியர்கள் இல்லையில் இந்த கடவுளை எப்படி நாம் உருவப்படுத்திக் கொண்டிருப்போம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கடவுள்கள் உருவ வழிபாடு இல்லாவிட்டால் நினைவு சின்னங்கள், நினைவிடங்கள், ஸ்தூபிகள், இப்படி பல வடிவங்களில் கடவுளுடைய நினைவுகள் உருவாக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஆதி கலை என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கலை இருக்கும் என்றால் மற்ற கலை வடிவங்கள் எல்லாமே மொழி உருவான பிறகு இலக்கியங்கள் உருவாகிற போதுதான் மற்ற கலை வடிவங்கள் உருவாகின்றன. இதற்கெல்லாம் முன்பாக மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உருவான கலை ஓவியக்கலை தான். நம்முடைய சிற்பங்களில் மட்டுமல்ல, குகை ஓவியங்களில் இன்னும் பலவற்றில் நாம் வரலாற்றை எழுதுவதற்கான சான்றுகளாக இந்த தொன்மையான ஓவியங்கள் தான் இருக்கின்றன. மனிதனுடைய ஆதி பண்பாட்டு வாழ்க்கையை அறிவதற்கு ஏன் இப்பொழுது கீழடியில் நாம் காண்கிற பல சான்றுகளை எல்லாம் அன்றைக்கு எழுதப்பட்ட சித்திரங்கள் தான் நமக்கு காட்டுகின்றன என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக நாம் காண வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஓவியம் மட்டும்தான் எல்லா கலைகளோடும் தொடர்புடைய, எல்லா கலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கலை. அது காட்சி கலையாக இருப்பதன் காரணமாக அதை பின்னால் வந்த, அது எழுத்தாக இருக்கலாம், இலக்கியங்களாக இருக்கலாம், அதற்கு பின்பு நிகழ்த்த கலைகள் எல்லாவற்றிலுமே ஓவியர்கள் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் தான் முதன்மையாக இருந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அனைத்து விதமான கலைப்பகுதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கலைகளின் வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நான் இங்கே உள்ளே வரும்போது ஒரு அற்புதமான ஒரு உரையை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தேன். அது சதீசன் சார் அவர்கள் ஆட்சி அந்த உரை என்பது அது எனக்கு முன்னாடியே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏனென்றால் நான் கலை சார்ந்த பல்வேறு துறைகளில் வேலை செய்யக்கூடியவன் என்ற முறையில் அவர் பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டார். அதாவது ஏஐ வரைக்கும் அவர் அதில் இணைத்து அது குறிப்பிட்டு அவர் பேசினார். முக்கியமாக நீங்கள் டிசைன்ஸ் பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயங்கள், இந்த உலகமே முழுக்க ஓவியர்களின் டிசைனால் உருவாக்கப்பட்டது என்பதை கூர்ந்து கவனிக்கிற எவரும் அறிய முடியும். நீங்கள் இந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓவியம் என்றால் ஏதோ ஒரு உருவத்தை வரைகிற ஒரு ஓவியர் என்பது ஒரு பொது கருத்து, அப்படி அல்ல. ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கியவர்கள் டிசைனர்கள், வடிவமைப்பாளர்கள், ஓவியர்கள். இதை நான் உயர் பயிற்சி கழித்து போடவில்லை. ஆப்பிள் அந்த ஐபோன் அதனுடைய வெற்றிக்கு காரணமாக ஒன்று சொல்வார்கள். அதனுடைய தலைவர் மறைந்த தலைவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஐபோன் வைக்கக்கூடிய கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அத்தனை டிசைன் அவங்க ரிஜெக்ட் பண்ணி உருவாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோனோட டிசைன் மாதிரி வேறு எந்த கவருமே இருக்காது. யூனிக். அந்த யூனிக்னஸை யார் உருவாக்குறான்னா ஒரு ஓவியம் தான் உருவாக்குறான். அவனால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். ஏன் இப்போ இந்த ஸ்டேஜோட அமைப்பு, இந்த மைக்கு, இந்த போடியம், இந்த லைட்டு, இந்த ஸ்பீக்கர், எதை வேணா எடுத்துங்க, முதல்ல அதுக்கு ஒரு டிசைன் தேவை. அந்த டிசைன் தான் பின்னாடி அது இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண. நான் எப்பவுமே 2 விஷயத்தை நான் பல மேடைகளில் சொன்னேன். என்னோட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உலகத்தை உண்மையில் தச்சர்களும் ஓவியர்களும் தான் உருவாக்குகிறார்கள். தச்சர்களுடைய உருவாக்கிய இந்த கட்டமைப்பில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்தால் அந்த இடம் எப்படி சரிந்து விடுமோ, ஓவியர்கள் இல்லாமல் எப்படி ஒரு பொருளை நாம் உருவாக்க முடியாதோ, மனிதர்களும் கண்டறிந்த அனைத்துமே ஓவியக்கலையின் வழியாக கண்டறியப்பட்டவை அல்லது மனிதனுடைய தேவைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தவை ஓவியங்கள் என்கிற போது, நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் வழியாக தான் என்னுடைய கற்பனைகளை நான் என்னுடைய கற்பனை மனதை, கவிதை மனதை எனக்கு உருவாக்கி காமிக்ஸ். என்ன நம்ம திருவள்ளுவர் படத்தை எடுத்துக்கலாம், கடவுள்களை பற்றி குறிப்பிட்டு திருவள்ளுவர் படம் பற்றி பல சர்ச்சைகள் இருக்கு. ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு கற்பனை திருவள்ளுவர் உருவம் தான் இன்றைக்கு அதிகாரபூர்வமான ஒரு உருவம்.
ஒரு ஓவியம் தான் உருவாக்குறேன். அர்ஷாவுக்கு நன்றி. எனக்கும் ஓவியத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு எங்கள் பேத்தியின் பெயர் ஓவியா என்பது. இந்த அரங்கம் எனக்கு சற்று வித்தியாசமான அரங்கம். நிறைய கூட்டங்களில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறவன் தான். ஆனாலும் இங்கே பேசப்பட்ட பல செய்திகள் எனக்கு புதியவை. என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துத்தான் வந்தேன். ஐயா இஸ்மாயில் அவர்களும் சத்யசீலன் அவர்களும் என் அமிர்தஜோதியும் கூட பேசிய போது என்னை கற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் எதுவும் மிகையான சொல்லலை. எனக்கு ஐயா வில்வநாதன் பற்றியும் அதிகம் தெரியாது. இது இரண்டாவது சந்திப்பு. முதல் முறை சந்தித்த போதும் அது வெறும் நட்பு அடிப்படையிலான சந்திப்பாக இருந்தது. வருகிற போது அமுதன் பச்சைமுத்துவிடம் தொலைபேசி கலைத்துறையில் ஐயா ஓவியத்துறை சார்ந்தவன் தானே என்று கேட்டுக்கொண்டேன். உண்மைகளை பேசுகிற போது சில நேரங்களில் வெட்கமாகவும் இருக்கிறது. இங்கே பேசிய பலரை நான் நெருக்கமாக இதுவரையில் அறியாமல் இருந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு வெட்க உணர்வும், ஆனால் அவர்கள் எல்லோரும் என்னை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதில் இன்னொரு விதமான ஏற்பட்டது. விருதுகளை பற்றி ஒன்றை நான் சொல்ல வேண்டும். தகுதியானவருக்கு விருதுகளை கொடுத்திருப்பதன் மூலம் விருதுகளை பெற்றவர்களையும் அளித்தவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் நான் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களிடம் பேசுகிற போது சில நேரங்களில் விழாக்களில் என்னை பரிசு வழங்க சொல்லுகிற நேரத்திலே நான் ஒன்றை குறிப்பிடுவேன். பரிசு வாங்கியிருக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். விருதுகளை நாம் பெற வேண்டும், ஆனால் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பயணம் என்பது விருதுகளை நோக்கியதாக இருக்க. நம் பயணத்தில் விருதுகள் வந்தால் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளலாம். பயணமே விருதுகளை நோக்கியதாக இருக்கக்கூடாது. வருகிற விருதுகள் வருமானால் அவற்றை எளிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நோபல் பரிசை டாகூர் பெற்றுக்கொண்டதை போல அதை டாகூர் எழுதுகிறார். அவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் எப்படி அறிந்தார் என்பதை தன்னுடைய வரலாற்றில் அவர் எழுதுகிறார். வீட்டிலிருந்து சாந்தி நிகேதனுக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு வண்டியில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு அஞ்சலகத்தை கடக்கிற நேரத்தில் அஞ்சலகத்திலிருந்து ஒருவர் ஓடி வருகிறார். ஐயா, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். என்ன செய்தி என்று கேட்கிறார். உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அப்படியா என்று இருக்கையில் இருக்கிறவரிடம் கொடுக்க போகிற போது அஞ்சல் ஊழியர் சொல்கிறார், ஒரு முறை அதை உடைத்து என்னவென்று படித்து விடுகிறேன், அவருக்கு தெரியும் என்ன. சரி, இவ்வளவு சொல்லுகிறார்கள் என்றுதான் அதை உடைத்து படிக்கிறார். படிக்கிற போது நோபல் விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி 1910 என்று கருதுகிறேன். உடனே ஒரே ஒரு சின்ன புன்னகையோடு அதை பின்னால் இருக்கிறவரிடம் கொடுத்து விட்டு சாந்தி நிகேதனுக்கு போய்விடுகிறார். திரும்ப வருகிற போது வீட்டில் ஏராளமானவர்கள் கூடி நிற்கிறார்கள். டாகூர் கூறுகிறார், ஓ, நமக்கு கிடைத்திருப்பது பெரிய விருதுதான் இருக்கிறது என்று தோன்றிற்று என்று எழுதுகிறார். அதனை தாண்டி ஐரோப்பாவுக்கு அவர் நோபல் விருது பெற்றதற்கு பின்னால் போய் பேசிய பேச்சு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. அந்த பேச்சை இப்போது படித்தாலும் நெகிழ்ச்சியாக இருக்கிறார். டாகூர் எழுதுகிறார், எனக்கு இந்த விருது மட்டும் புரியவில்லை, இப்படி அரங்கில் பேசுவதும் நான் தனிமையாக இருந்தவன், மரங்களோடு பேசியவன், இயற்கை சூழலில் இருந்தவன், இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் எனக்கு பேசுவது கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய கலைஞர்களோடு சேர்ந்து பேசுவது எனக்கும் புதிதாக இருக்கிறது. நான் வழக்கமாக பேசுகிற மேடைகள், நானும் மனுஷபுத்திரமும் பகிர்ந்து கொள்கிற மேடைகள் வேறு. இன்றைக்கு இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு ஐயா வில்வநாதன் அவர்கள் இப்போது விருது பெற்றிருக்கிறார் என்று நாம் சொன்னால் அது சரியானதாக படவில்லை. காரணம், உங்களிடம் படித்த இத்தனை மாணவர்கள் சேர்ந்து விழா எடுத்து பாராட்டுகிறார்களே, இதைவிட ஒரு ஆசிரியருக்கான சான்றிதழ் மாணவனிடம் வந்துதான். நான் ஆசிரியராக இருந்தேன். ஒரு கல்லூரி முதல்வர் என்னை பாராட்டுவது பெருமையானதல்ல, என் வகுப்பு மாணவர்கள் என்னை பாராட்டினால்தான் அது பெருமையானது. பேசுகிற போது சொன்னார்கள்,
நீங்கள் வெறும் ஆசிரியராக இல்லை, அண்ணனாக, நண்பனாக, அப்பாவாக இருந்தீர்கள் என்று. அதுதான் ஆசிரியர். யாரால் மாணவர்களோடு நண்பனாக, தன்னுடைய அண்ணனாக, அப்பாவாக இருக்க முடிகிறதோ அவர்களே உண்மையான ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அளித்த மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களுக்கும், அடுத்து துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், கலை பண்பாட்டு இயக்க ஆணையர், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர், இணை ஆணையர், செயலர் ஆணையருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஐயா சுபையா ஒன்றுமே தெரியாதுன்னு ஆரம்பித்தாங்க. அவங்க பேசுனது எல்லாமே ஓவியத்தை பற்றி தான் பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு செய்தி, என்னுடைய மகன்களுக்கு தாய் பேரும் எழுத்தியும் குழந்தை எழுத்தியும் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்திருந்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நேரம் உடல்நிலை சரியில்லாமல் பேசினது, அதனால் சீக்கிரம் நான் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஒரு நிமிட செய்தியை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நறுக்கு தச்சமாக இருக்கும். நறுக்கு அப்படின்னா நீங்கள் நிறையா அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரு துண்டுன்னு கூட சொல்கிறாங்க. நறுக்கு அப்படிங்கிறது, நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நறுக்கு செய்வார். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவிரியாகவும் உரமாக இருக்கிற நாமலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி அதை தட்டி செய்வாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஆச்சால் மரத்தில் செய்கின்ற 4 அடி 3 அடி உள்ள குழாயில் ஒரு அனசு வச்சு ரோஸ் விட்டுல நாதஸ்வரத்திற்கு மேலே பொருத்தத்துக்கான செய்தி நறுக்கு. அந்த நறுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறத ஈரப்படுத்தினாதான் அந்த நாதஸ்வரமே வாசிக்க இசைக்க முடியும். அதே போன்று தான் ஐயா வந்து அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு நிமிடத்தில் ரொம்ப ஆழமாகவும் தீர்க்கமாகவும் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து நிறைய செய்திகளை சொல்லலாம். எனக்கு பிடிச்சது வந்து பெரியார் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதிலும், சத்தியமூர்த்தி ஒருத்தர் கேள்வி கேட்கும் சொன்ன பதிலும் நறுக்கு தரிச்சாமல் இருக்கும். நறுக்குங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. தலையில் கொண்டதும் நறுக்குன்னு கொண்டதும் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. நிறையா முதிர்ச்சி, நிறையா இந்த சிலைகளை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. வந்திருந்துருக்கு ரொம்ப வணக்கம். அடுத்தது ஐயா முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து நேற்று பஞ்சாப்லேருந்து வந்து இதுக்காக வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. ஒரு மண்ணியல் ஆய்வாளர் ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கும் ஓவியத்துக்குள்ள ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க வந்து கல்விப்படுத்துறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக வேணா அப்படி சொல்லலாம். உண்மை சொல்ல போனோம்னா, எழுத்து வந்து எங்களை வந்து ஏமாற்றலாம், வார்த்தைகள் பொய்யாகலாம், ஆனால் ஓவியங்கள் மட்டும் பொய்யே பேசாது. அப்படி இருக்கும்போது தான் ஓவியத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும், இப்போ நான் வந்து இந்த ஸ்கூலுடைய கரிக்குலம் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன், சேர்மனாக இருக்கிறேன். அப்போ அந்த புத்தகங்கள் எழுதும்போது அங்கே ஓவியம் தான் முக்கியம், வேர்ட்ஸ் முக்கியம் கிடையாது, வார்த்தைகள் முக்கியம் கிடையாது என்கிற ஒரு கருத்தில் தான் இப்போ ஸ்டாண்டர்ட் 1, 2 எழுதிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓவியத்துக்கு ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு வந்து பகிரும்போது ஒரு ஆசிரியங்கிற முறையில் தான் பகிர முடியும். இது என்னுடைய 53வது ஆண்டு as a டீச்சர். நான் 74 டீச்சராக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முக்கியமாக என்ன குழந்தைங்களும் பார்த்துட்டேன், சில தாய்மார்களையும் பார்த்துட்டேன். அது கொஞ்சம் ஆசிரியர் வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒரு குழந்தை பிறக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு பாடுறதுக்கு. குழந்தை பிறக்கிறதே வந்து பாட்டு பாடுறதுக்கு. மழை எப்படி இருக்கும்? மழை எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், வள வளவளன்னு பேசும். வார்த்தைகள் மொழி சொல்லி கொடுக்குதுன்னாங்க. அதனால அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ் நார்மல், பாசிட்டிவ் வந்து பாட்டு பாடணும் குழந்தை. நெகட்டிவ் மொழி சொல்லி கொடுக்குது. இரண்டாவது, குழந்தை பிறகுது டான்ஸ் பண்ணுறதுக்கு. என்றைக்காவது குழந்தை நேராக நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஆடிக்கிட்டே போவோம். ஒரு வண்டியை கொடுத்து ஒழுங்கா நேராக நட அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் கேரக்டர். மூன்றாவது முக்கியமானது, குழந்தை பிறகுதே வரைகிறதுக்கு தான். ஒரு பல்பமோ சாப்பும் கொடுத்தீங்கன்னா எவ்வளோடா முட்டை முட்டையாக போடும். இல்லடி ஏபிசிடி எழுதுன்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்ம நெகட்டிவ் கேரக்டர்மா. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதனால் நிறைய குழந்தைகள் வந்து
அதுலேருந்து இதில் மாறுறதுக்கு சில நேரங்கள் மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம். அதனால் கோச்சிக்காதீங்க குழந்தைங்க மேலே. ஸோ இந்த பேசிக் கேரக்டரே வந்து ட்ராயிங், ஆர்ட், இதுதான் வந்து பேசிக் கேரக்டர். ரெண்டாவது டான்ஸ், மூணாவது பாட்டு. இதை மூணையும் தள்ளி உருவாக்குறது தான் எஜுகேஷன் சிஸ்டம். அதனால ஒரு நல்ல கருத்தை கெடுக்கிறது தான் எஜுகேஷன் சிஸ்டம். பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், உங்கள் கிளாஸ்ன்னு சொன்னதால நீங்களாம் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் சீரியஸ். இப்போ தான் உங்களை படிச்சிக்கல. வெர்மிடெக்குங்கிற வார்த்தையை உருவாக்கி ஒரு சுல்தான் இஸ்மாயில், அது நான் வேற யாரும் கிடையாது. ஸோ அதாவது நீங்கள் அது எந்த ஒரு இதற்கும் 3ஆம் கிளாஸ் வாத்தியார் சொல்லுவார், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சொன்னாரா இல்லையா? சொன்னார். 8ஆம் கிளாஸ் வந்த உடனே இன்னொரு வாத்தியார் சொல்லுவார், சன் நெய்தர் ரைசஸ் நார் செட்ஸ்ன்னுவார். அங்கே ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு சொன்னார். இவர் வந்து நெய்தர் ரைசஸ் நார் செட்ஸ்ன்றார். இந்த குழப்பம் தான் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து முடிச்ச அளவுக்கு எஜுகேஷனில் வந்து த்ரூ ஆர்ட், த்ரூ பிக்சர்ஸ், த்ரூ சாங்ஸ், இதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கருத்தாக கொண்டு போக வேண்டியது ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது, எல்லாரும் வந்து நம்ம அமுதத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவர் சும்மா பண்ணல, அவர் வாத்தியாருக்கு. என்னப்பா டேய் உனதான் சொல்லு. ஸோ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகாட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய நெருக்கம். எனக்கு ஐயா வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளியில தான் நான் அவரை பார்த்தேன், சுல்தான் ஐயா அவர்களை. அவர் பார்க்கும்போது அப்போ எங்களுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு, அட்ரஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஐயாவோட எங்களுக்கு நிறையா தொடர்பு இருந்துச்சு. ஒரு சமயத்தில் நான் டெசிஷன் மேக் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. ஐயா நான் என்ன பண்ணணும்னு கேட்டப்ப, கல்யாணி ஜஸ்ட் டூ வாட் யூ லவ். உன்னால் என்ன முடியும், சமுதாயத்துக்காக நீ எதுவும் பண்ணாத, நீயாவே இரு, உனக்கு என்ன முடியுமோ அதை நீ செய் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு அந்த வரிகளை பிடிச்சிட்டு நிறைய விஷயத்த விலக்கி விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு நேர்கோட்டில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா அதுக்கு இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அமுதனுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, என்னதான் நம்ம நிகழ்வுகளுக்கு போனாலும் அங்க வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்ற போது எங்க ஐயா வந்துட்டாரு அப்படின்றது. ஐயா இந்த மேடையை நீங்க வந்து அலங்கரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி வந்து இன்னைக்கு மாசற்ற பணி. அதாவது இன்னைக்கு காற்று வந்து மாசுபடாம இருக்கணும், உணவு மாசுபடாம இருக்கணும், உரம் மாசுபடாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பல தலைமுறைக்கு சேர்த்து அவர் இன்னைக்கு வந்து விதைகளை விதைச்சிட்டு இருக்காரு. இது அவர் ரொம்ப சிம்பிளா பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால அந்த பணியை நான் எடுத்து மக்களுக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களே, கலை நேயர்களே, ஓவியம் பத்தி நிறைய பேசினாங்க. நமக்கு முன்னாடி ஹர்ஷா பேசினாங்க, சார் பேசினாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வு ஏன் ரொம்ப முக்கியம்? நம்ம வந்து 1880களிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன பாணி ஓவியங்கள், அதாவது மாடர்னிஸ்டிக் ஆர்ட்ஸ் இல்ல மினிமலிஸ்டிக் ஓவியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இந்த யுனைடெட் கிங்டம்ல வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூவ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிச்சது. கலை மற்றும் கைவினை இயக்கங்கள்ல வந்து இது முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்களுடைய சிறப்பை நீங்க பாத்தீங்கன்னா வெறும் வளைவுகளாலும் அதுக்கப்புறம் வெறும் கோடுகளாலும் ஆகியிருக்கும் வந்துட்டு. ஆனா ரொம்ப அருமையான ஒரு சிந்தனைகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக செயற்பாட்டாளரா நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவியம் அப்படின்றது ஒரு பெரிய மருந்து. ஸோ இட் இஸ் அ தெரப்பி. ஆக்சுவலா நாங்க வெவ்வேறு தரப்பு குழந்தைகளோட, அதுவும் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளோட வேலை செய்யறோம், புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளோட வேலை செய்யறோம், முதியோர்களோட வேலை செய்யறோம். அன்புச்சோலை மையங்கள்ல அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கலரும் ஓவியமும் தான். ஸோ அவங்க கிட்ட கலர்ஸை காட்டினா அந்த இருண்டு போன அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாட்டி வந்து நம்பிக்கையே இல்லாத அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா தெரியுது. ஸோ கலர் தெரப்பி அண்ட் வந்து ஆர்ட் தெரப்பி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே காசு கொடுத்து கூட நிறைய ஆர்ட் தெரப்பி, கலர் தெரப்பி எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க நமக்கு இலவசமாவே வந்து பல முறை வந்து அமுதன் வந்து எங்களுக்கான ஓவியங்களை காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஓவியத்தை ஒன்று பரிசா கொடுத்து ஃப்ரீயாவே பல தடவை ஹீல் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அமுதன். ஸோ தமிழ்நாடு அரசுடைய கலை மற்றும் பண்பாட்டு துறை ஒவ்வொரு வருஷமும் மரபுவழி ஓவியங்களுக்கும் நவீன பாணி ஓவியங்களுக்கும் சிற்பக்கலைக்கும் வந்து விருதுகளை கொடுக்குறாங்க.
அந்த வகையில இந்த வருஷம் நவீன பாணி பிரிவுல தேர்வு செய்யப்பட்டு, அது மாடர்ன் ஆர்ட் இல்லையா ஐயா, ஸோ அந்த பிரிவுல தேர்வு செய்யப்பட்டு வில்வநாதன் ஐயா அவர்கள் வந்து கலைசெம்மல் விருது பெற்றிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வு அப்படின்றது ஓவியத்தை கொண்டாடுறதை தாண்டி தமிழ் பண்பாடை உலகளாவிய அளவுல கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி மாமனிதர்களை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான தருணமா நான் பார்க்குறேன். இன்னைக்கு பண்பாடு உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி ஓவியங்களும் உயிரோட இருக்கணும். ஏன்னா ஓவியங்கள் அப்படின்றது வெறும் கோடுகளும் நிறங்களும் மட்டுமல்ல, அவை உணர்வுகள், அது உண்மைக்குமே அரசியல் நிறைய பேசும், சிந்தனைகளை தூண்டி விடக்கூடியது, பார்த்த உடனே புரியற ஒரு விஷயம் அப்படின்னா அது நிச்சயமா ஓவியம்தான். நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு பிரான்ஸ் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்ப லூர்து மியூசியம், ஸோ அங்க மோனாலிசா உடைய ஓவியத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என் வாழ்நாளே ஒரு பெரிய அதிசயமான ஒரு மூமெண்டா நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இத்தாலியில தீட்டப்பட்ட அந்த ஓவியம், அந்த ஓவியத்துடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆச்சு. நெப்போலியன் வந்து சாகும் வரைக்கும் அந்த ஓவியத்தை வந்து தன்னுடைய படுக்கை அறையில பின்னாடியே வச்சிருந்தாராம் வந்துட்டு. ஸோ அந்த பொசஷன், அந்த ஒரு ஆர்ட்டுக்கான அந்த பொசஷன், அந்த வேல்யூ அவ்வளவு தூரம் வந்து அந்த பிரெஞ்சு நாட்டு மக்களால உலக அளவில் கொண்டாடப்பட்டு இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான், வெறும் 77 சென்டிமீட்டர் 53 சென்டிமீட்டர் தான். இதை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட கூட போய் பார்க்க முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இது பார்க்க முடியும். அந்த ஓவியத்துக்கு இருக்க அந்த சிறப்பு ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா, அது பிரெஞ்சு இட்டாலியன் ரெவல்யூஷன் லியோனார்டோ டிகாப்ரியால தீட்டப்பட்டு அதை பொசிஷன் எடுக்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நிறமனாலும் கோடினாலும் மட்டும் ஆனதில்லை, உலகளாவிய அரசியல் இன்னைக்குமே பேசிக்கொண்டு இருக்கு. ஸோ பண்பாடையும் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் எவ்வளவோ வந்து நம்மளுடைய பாரிஸ், நம்மளுடைய ஈஃபில் டவர் இருந்தால் கூட ஈஃபில் டவரை தாண்டி லூர்து மியூசியமில் இருக்கக்கூடிய அந்த லியோனார்டோ டிகாப்ரியோட மோனாலிசா ஓவியத்துக்கு இன்னைக்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த ஓவியத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஓவியர்களை நம்ம எப்போதுமே கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ பார்க்கல, பட் நம்ம முன்னுக்கு கண்டிப்பா வந்துட்டு வில்வநாதன் ஐயா இருக்காங்க. வில்வநாதன் ஐயாவுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படின்னா, அவர் உருவாக்கிய மாணவர்கள் எவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்க இன்னைக்கு சமுதாயத்துல அப்படின்றதுதான் முக்கியம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த நண்பன், சிறந்த ஓவியர் அமுதன் வழியா தான் நான் வில்வநாதன் ஐயாவை அவரை பார்க்குறேன். சுல்தான் சார் வழியா தான் வந்துட்டு நான் என்னையுமே பார்க்குறேன். ஐயா சுபவி ஐயா அவர்கள் இன்னைக்கு மேடையில வீட்டிருக்காங்க. தோழர் அமிர்தம் சூர்யா அவர்கள் இன்னைக்கு மேடையில வந்திருக்காங்க. ஐயா அவர்களோட இந்த மேடையை பகிர்ந்ததே எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். தோழர் உங்களையும் சந்தித்தது சந்தோஷம். தோழர்